கல்யாண வீட்டு அரைச்சி விட்டு சாம்பார் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: காஞ்ச மிளகாய், மிளகு, சீரகம், தனியா, கசகசா, வெந்தயம், கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, முந்திரி பருப்பு. வாங்க இதை நல்லா வறுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சு சும்மா ஒரு 2 சொட்டு நெய், மிளகு, சீரகம், வெந்தயம், தனியா, கடலைப்பருப்பு, கசகசா, முந்திரி பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ எடுத்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்த தனியா, மிளகாய்த்தூள், கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கலாம். முருங்கைக்காய், சின்ன வெங்காயம், சாம்பார், புளி அதுக்கு தேவையான அளவு கரைச்சி வச்சுக்கணும். கடாய் வச்சு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, வெந்தயம், நல்லா வெடிச்ச உடனே சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு முருங்கைக்காய் நல்லா வதக்கிக்கலாம். முருங்கைக்காய், சின்ன வெங்காயம் நல்லா வதங்கின உடனே வெங்காய தண்ணி, அதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், நல்லா வதக்கிட்டு புளி கரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இந்த புளியை ஊற்றிக்கணும். நல்லா கொதித்து இந்த முருங்கைக்காய், சின்ன வெங்காயம் இது நல்லா வெந்து வரட்டும். துவரம் பருப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நல்லா வேக வச்சு நல்லா குழைய இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம குழம்பு நல்லா கொதிச்சு விட்டு இந்த பருப்பை கொட்டி அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடியை போடலாம். முருங்கைக்காய், சின்ன வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பை கொட்டிக்கலாம். இந்த பருப்பு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடியை போட்டுடலாம். பருப்பு ஊற்றி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற பொடி, கொஞ்சமாக வெல்லம், வாய்க்கீரி 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். எடுத்துடலாம். நல்லா கொதிச்சிட்டு இப்போ நம்ம குழம்பை இறக்கிடலாம். கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை, கொஞ்சமாக நல்லெண்ணெய். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள்.